ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான முந்திரி கொத்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு முதல்ல 1 கிலோ பச்சை பயிறு எடுத்திருக்கிறேன். அதை நல்லா லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு இந்த மாதிரி அடிக்கனமான கடாயில் பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்தெடுக்கணும். பொன்னிறமாக அப்படின்னா ரொம்பவும் பொன்னிறமாக ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி இனிப்பு பதார்த்தங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் பொறுமை. நம்ம பொறுமையாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும். அடுப்பை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். ஆனால் உள்ளே வெந்து இருக்காது. அது நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்காது. இந்த மாதிரி வறுத்து எடுத்துருக்கக்கூடிய சிறுபயிறு கூட நாம் தேவையான அளவு ஏலக்காய் போட்டுக்கணும். 1 கிலோ பச்சரிசிக்கு 15 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். மிஷினில் கொடுத்து தான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு நான் 1லேருந்து 2 முறி தேங்காய் திருவி எடுத்து இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நீங்கள் துருவலாக எடுக்கும் போது 1 தேங்காயிலேருந்து 2 தேங்காய் வரைக்கும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விஷை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம இது கூட சர்க்கரை பாகு சேர்க்கணும். சர்க்கரை பாகு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு 1 கிலோ சர்க்கரையை எடுத்துருக்கிறேன். 1 கிலோ பச்சரிசிக்கு 1 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதை 1/2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கம்பி பதத்துக்கு காய்ச்சி எடுத்து இது கூட கொட்டி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுக்கணும். ஒரு கம்பி பதத்தில் நம்ம சர்க்கரை பாகு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போது தான் நம்மளுக்கு உருண்டை நல்லா கெட்டியாக அழகாக வரும். பிகினர்ஸ் கூட இந்த ரெசிப்பியை ஈஸியாக செஞ்சிடலாம். முந்திரி கொத்து முக்கி போடுறதுக்கு தேவையான இந்த கலவை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, மைதா மாவு, பச்சரிசி மாவு, மஞ்சள், உப்பு இது அவ்வளோத்தையும் கலந்து அந்த முந்திரி கொத்தினுடைய கொத்துக்கள் ஒட்டக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் 3 உருண்டைகளாக எடுத்து நாம் முக்கி போடணும். முந்திரி கொத்து அப்படின்னாலே 3லேருந்து 5 உருண்டை வரைக்கும் முக்கி போடுவாங்க. அது 3 கொத்து 5 கொத்து அப்படின்னு சொல்லி கொத்து கொத்தாக பொரிஞ்சு வருங்க. அதனால தான் அதுக்கு பேர் முந்திரி கொத்து. ஸ்வீட் ரெசிப்பிலேயே முந்திரி கொத்து பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. ஸ்மால் குவான்டிட்டியாக இருந்தால் நீங்கள் வீட்டிலையே மிக்சிலேயே கூட இந்த கலவையை வறுத்து அரைச்சி நம்ம பண்ணலாம். நான் எப்போவுமே எண்ணெய் பதார்த்தங்கள் செய்கிறதுக்காகவே இந்த இரும்பு கடாய் வாங்கி வச்சுருக்கிறேன். இரும்பு கடாயில் நம்ம எண்ணெய் பதார்த்தங்கள் செய்யும் போகும்போது அதிகமான அளவு எண்ணெய் குடிக்காதுங்க. அது நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.